சரிங்க. இப்போ தொடங்கிடலாம்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் நேத்திக்கு வரைக்கும் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தூல தேகம்னா என்ன, காரண தேகம்னா என்ன, சூட்சும தேகம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அதில் ஸ்தூல தேகம்ங்கிறது ஜீவனும், காரண தேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அகங்காரமும், அதில் சூட்சும தேகம்னு சொல்லக்கூடியது மனசுமா இருக்குது அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அது ஒரு உதாரணமாக அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு துணி இருக்குது. அந்த துணியில் வந்து பசையை தடவி அது மேலே நம்ம சித்திரங்களை வரையும் போது நாம் உண்மையான அந்த துணியை பார்க்க முடியாமல் அந்த சித்திரத்தில் வரையப்பட்ட அந்த வஸ்திரத்தை மட்டுமே ஒருத்தர் துணி கட்டியிருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிறோம். அந்த வஸ்திரத்தை மட்டுமே பார்த்து அது உண்மையான வஸ்திரம் நம்ம நம்பிட்டுருக்குறோம். அதுக்கு காரணம் அந்த பசை மேலே வரையப்பட்டுள்ள அந்த சித்திரங்கள் தான். அதில் அந்த உண்மையான வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஜீவனாக இருக்குது. அதில் மேலே பூசப்பட்ட அந்த பசைங்கிறது வந்து அகங்காரம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அந்த அகங்காரத்து மேலே தான் சூட்சுமமாக இருக்கக்கூடிய அந்த மனம் அது சித்திரமாக வரையப்பட்டிருக்குது. அப்படி தான் அந்த உண்மையான வஸ்திரத்தை, அதாவது தன்னைத்தான் அறிய முடியாத மாதிரி அந்த அகங்காரங்கிற பசை வந்து அங்கே தடுத்துட்டு இருக்குது. அந்த பசையில் தான் இந்த மனதனுடைய பிரதிபலிப்புங்கிறது இருக்குது. ஏன்னா மனம்ங்கிறது வெளிப்பட்டுருச்சுன்னா அதனால் பார்க்க முடியுது. ஆனால் அது இந்த விஷயந்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே அகங்காரங்கிறது வேணும். அந்த அகங்காரம் தான் ஒரு பொருளை பார்த்ததுமே அது இந்த பொருள் தான், அதனுடைய குணம் இப்படி தான் அப்படிங்கிறத அந்த மனசுக்கு தெரிவிக்கிற வேலையை அந்த அகங்காரம் செய்யுது. அதை தெரிவிக்கலைன்னா மனசுனால் எதுலேயுமே பந்தப்பட முடியாது. ஏன்னா நாம் இப்போ ஒரு வண்டியை பார்க்குறோம், இது இந்த வண்டி தான், இது இப்படி தான் ஓட்டணும் அப்படிங்கிற அறிவு நமக்குள்ளார வந்தால் தான் நாம் அதை பயன்படுத்த முடியும், நாம் அதில் பந்தப்பட முடியும். சும்மா வேடிக்கை பார்க்குறதுல எந்த பந்தமும் உண்டாகிறது இல்லை. ஆனால் அது வேடிக்கை பார்க்கும்போது ஒன்று தெரிவிக்குது பாருங்கள், இது இப்படி செய்யணும், இது இந்த குணத்தில் இருக்குது, இதுக்கு பேர் இதுதான் அப்படின்னு. அந்த தெரிவிப்பில் தான் அந்த மனம்ங்கிறது அதில் பந்தப்படுறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்போ அந்த தெரிவிக்கக்கூடிய அந்த அகங்காரம் அங்கே இல்லைன்னா மனசுனால எதுலேயுமே பந்தப்பட முடியாது. அதனால தான் அதை சாமி பசைன்னு சொல்கிறாரு. அந்த பசை தான் அந்த தன்னுடைய ஸ்தானத்தை வந்து மறைச்சி வச்சுருக்குது. அதனால தான் இந்த மனம் வந்து சித்திரமாக ஒரு பிரதிபலிப்பை இங்கே வந்து உண்டு பண்ணி வச்சுருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். எப்போ அந்த பசையை நம்ம நீக்கிறோமோ அப்போ மனம்னு சொல்லக்கூடிய அந்த சூட்சும தேகமும் அங்கே இல்லாமல் போயிடுது. அப்போது காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வஸ்துவை தூக்கணும். அந்த காரணம்ங்கிறது என்னவா இருக்குதுன்னா அகங்காரம் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் மாயை, நம்மளுடைய தூக்க நிலைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாமி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இதுதான் நம்ம நேற்றுக்கு வரைக்கும் பார்த்த விஷயம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அத்தியாயம் 12 சிஷியன் வந்து கேட்குறாரு, நீங்கள் இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தில் வந்து சுளுத்தி, அதாவது தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்து மாயைன்னு சொல்லிட்டீங்க. அந்த மாயை தன்னுடைய சக்தி அது வெளியில் வந்து சலித்து வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சக்தியிலிருந்து அந்த ஜீவன் வெளியில் வந்து வெளி விஷயங்களில் மயங்கி கிடக்கிறதாகவும் சொல்கிறீங்க. இப்படி மயங்கி கிடக்கிறத அந்த சக்தி எப்படி வந்து தன்னை வந்து அது வேற அறியுது, இன்னொரு பொருளாக எப்படி அறியுது? ஏன்னா அது உள்ளுக்குள்ளே இருக்கும்போது ஜீவனாக இருக்குது, ஆனால் பிரதிபலித்து வெளியில் வரும்போது அது உலகத்தை கவனிக்குது. அந்த உலகம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பிரதிபலிப்பு தான். அப்போ அது தான் அப்படிங்கிறத உணராமல் அந்த உலகம் வேற நான் வேற அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அங்கே உற்பத்தி பண்ணியிருக்கு இல்லையா? அது எப்படி அது அந்த விஷயத்தை அது வந்து புரிஞ்சுக்குது? நான் வேற, இந்த உலகம் வேறங்கிற அந்த எண்ணம் அங்கே எப்படி உண்டாகுது அப்படிங்கிறது தான் அவர் கேட்குற கேள்வியினுடைய அர்த்தம். அதுக்கு சாமி சொல்கிறாரு, தானும் தன்னுடைய சக்தியும் அதிலிருந்து உண்டாகக்கூடிய மாயை இதுதான் வந்து நித்தியமும் அநித்தியமாக இருக்குது. தான் அப்படின்னு சொல்லக்கூடியது நித்தியமாகவும் தன்னுடைய சக்தியிலிருந்து உண்டான அந்த சலனம் அதுதான் வந்து மாயை அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்கிறார். அதைய ஒரு உதாரணத்தில் வந்து நம்ம சொல்ல முடியும். அது எப்படி அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உப்புங்கிறது உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த தண்ணியோட தண்ணியாக அது வந்து கலந்து போயிடுது. அங்கே உப்பை உங்களால் கவனிக்க முடியாது. அந்த உப்பு வந்து அந்த ஜலத்திலேயே லயித்து போயிடுது. அதாவது தான் இல்லாமல் அது இரண்டரை கலந்துருது. திரும்பவும் அந்த உப்பை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த உப்பை எப்படி உண்டு பண்ணாங்க? ஒரு தண்ணியிலேருந்து ஒரு வெயிலில் காய வைக்கிறாங்க, பாத்தி கட்டி. கடல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்தியை கட்டி வெயிலில் காய வைக்கிறாங்க. அந்த உஷ்ணத்தில் என்ன ஆகுதுன்னா தண்ணி எல்லாம் ஆவியாகி மேலே போயிடும். அந்த தண்ணிக்குள்ளார ஒளிஞ்சிருக்கக்கூடிய உப்பு மட்டும் படிமனாக கீழே நமக்கு கிடைக்கும், ஒரு திடப்பொருளாக, ஒரு பவுடராக நமக்கு கிடைக்கும்.
அதை நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன்லாம் பண்ணி அதை சுத்திகரித்து அதை நம்ம சால்ட்டாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போது அங்கே சுண்டை செய்கிறதுக்கு ஒரு வெப்பம் வேணும், ஒரு உஷ்ணம் வேணும். அப்போ உஷ்ணத்தை வச்சு அந்த தண்ணியை சுண்ட வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த உப்பு நம்மளால் தனியாக பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த தான், அதுதான் உப்புன்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. அந்த உப்பு என்ன பண்ணுதுன்னா இந்த ஜலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாயையில் அது கலந்துருச்சு. எப்படின்னா தன்னை தான் அறிய முடியாத அளவுக்கு இது உண்மைதான் அப்படிங்கிற நிலமையில் அந்த நோக்கத்தில் அது வந்து லயிச்சு போயிடுச்சு. அதனால தான் நமக்கு உள்ளுக்குள்ளார போய் மனம் அங்கே இருக்கக்கூடிய சூழலை விட வெளி விஷயங்களில் அதிகமாக பிரயத்தனப்படுறது, செயல்படுறது அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த உயிர் தன்மைங்கிறது எவ்வளோ உண்மைன்னு நம்ம நம்புகிறோமோ அதே அளவுக்கு இந்த உலகம்ங்கிறது உண்மைன்னு நம்ம நம்புகிறோம். அந்த அளவுக்கு அது வந்து இரண்டரை கலந்து போச்சு இந்த மாயையில். அந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன் வெளியில் சக்தியாக சலித்து வந்து இந்த மாயையை உண்டு பண்ணி அந்த மாயையிலே கலந்தும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்படி லயிச்சிருக்கக்கூடிய அந்த நிலைமையை நாம் சரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாயின்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணியை நாம் சுண்ட செய்யணும். அப்போ தான் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அந்த ஒரு வஸ்துவை நம்ம பார்க்க முடியும். அப்போ இது வரைக்கும் நம்ம உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் அங்கே நசிஞ்சு போயிடும். அப்போது இந்த மாயையாக இருக்கக்கூடிய அந்த ஜலம் என்றைக்கு நசிஞ்சு போகுதோ அப்போ தான் இது வரைக்கும் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஜலத்துக்குள்ளார ஜலமாக ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த மறைஞ்சிருந்த அந்த உப்பை, அந்த நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை, நம்ம அந்த பிரம்மத்தை நம்மளால் பார்க்க முடியும். எப்படின்னா அந்த மேலே சொன்ன அந்த உப்புங்கிறது அந்த கலந்துருக்கக்கூடிய அந்த தண்ணியை சுண்ட செய்கிறதுக்கு நமக்கு ஒரு நெருப்பு வேணும். அந்த நெருப்பு இருந்தால் தான் அங்கே உஷ்ணத்தை உண்டு பண்ண முடியும். அந்த நெருப்பு இருந்துச்சுன்னா நாம் அந்த பிரம்மத்தை தனியாக காணறதுக்கு அந்த மாயையை சுண்ட வச்சிடலாம். அந்த நெருப்பு வேணும் அப்படின்னா அதுக்கு அக்னி அப்படின்னு சொல்கிறோம். அந்த அக்னி எது அப்படின்னா விவேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி. விவேகம் அப்படின்னா அது ஒரு அறிவு, அது வஸ்து விவேகம். நம்ம பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வேணும். நமக்கு எது அவசியம், எது அவசியம் இல்லை, எது நம்மளுக்கு உண்மையான விஷயம், எது பொய்யான விஷயங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வஸ்து விவேகம் நமக்கு வேணும். அப்போது அந்த வஸ்து விவேகம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளால அந்த பிரம்மத்தையும் மாயையும் தனியாக பிரிச்சிடலாம். நீங்கள் எவ்வளோ சூடு பண்ணாலும் சரி அதில் ஜலம் தான் நசிஞ்சு போகுமே தவிர அந்த விவேகம்ங்கிற அக்னியை வச்சு நீங்கள் சுண்ட வச்சிங்கன்னா ஜலம் நசிஞ்சு போயிடும். ஆனால் உப்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஏன்னா அக்னினால் உப்புக்கு எந்த ஒரு அவஸ்தையும் இல்லை, அது நாசம் இல்லாமல் ஒரு பொருளாக தான் இருக்கும். ஆனால் இந்த உப்பு என்ன பண்ணிடுச்சுன்னா நாம் இந்த ஜலத்தில் கலந்துருக்கிறது வந்து நமக்கு எந்த நாசமும் கிடையாது அப்படின்னு அது ஒரு நினப்பில் தான் அது வந்து கலந்துருக்குது. ஏன்னா ஜீவன் வந்து வெளியில் வந்து சலிச்சு நசிஞ்சு போய் அங்கே செத்து போகுது அப்படின்னா, அது தீர்ந்து போகுது அப்படின்னா அது தெரிஞ்சுக்கிட்டு அது செய்கிறது கிடையாது. நாம் வெளியில் வர்றதுனால நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அதை செஞ்சிட்ருக்குது. அந்த எண்ணத்தை நாம் வந்து புரிய வைக்கணும் அந்த ஜீவனுக்கு. நீ வெளியில் வராத, வந்தீங்கன்னா அந்த மனமாக சலித்து நீ வெளியில் வந்தீங்கன்னா அங்கே ஜீவன் நஷ்டமாகுது. நீ இங்கே பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. நீ பந்தப்பட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நாம் அந்த ஜீவனுக்கு புரிய வைக்கணும். அந்த ஜீவன் வந்து தன்னை உணராமல் அது வெளி விஷயங்களில் பந்தப்பட்டு இருக்குது. அதனால தான் பந்தத்தை பற்றி 4ஆம் அத்தியாயத்தில் சாமி சொல்லும் போது அவர் குறிப்பிட்டு சொல்கிறார், ஜீவன் சக்தியாக சலித்து வெளியில் வந்து இந்த உலகத்தை உண்டு பண்ணி இதில் இருக்கக்கூடிய அந்த அவஸ்தைகளை பற்றி பிடித்து புலம்பி கொண்டிருப்பதற்கு பேர் தான் பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு உதாரணமாக தான் அதை எப்படி விடுவிக்கணும்னா அந்த பலகையை நாம தான் பிடிச்சிட்ருக்குறோம், நாம தான் விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது அந்த பந்தத்தை தவிர்க்கணும் அப்படின்னா பந்தமே என்னை விட்டுட்டு போயிரு, உலகமே என்னை விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பாடு போடுறதில் அது நீங்கி போகிறது கிடையாது. ஏன்னா பிடிச்சிட்ருக்கிறது நாம தான், விட வேண்டியது நாம தான். இப்போ பந்தம் நம்மளை பிடிச்சிருந்தா நம்ம சொல்கிறது கரெக்டு, நீ என்னை விட்டுரு அப்படின்னு நம்ம கேட்கலாம். பிடிச்சிட்டே இருக்கிறதே நாம தான், அப்போது விட வேண்டியது நாம தான். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்னை விட்டுட்டு போயிரு, நான் தனியாக போயிடுறேன், நான் காட்டுக்குள்ளார போயிடுறேன், எனக்கு அமைதி வேணும், எனக்கு ஆனந்தம் வேணும்னு சொல்லி நம்ம தப்பிச்சு போக பார்க்குறோம். அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே பந்தம், அந்த மாயை சொல்லக்கூடிய அந்த தூக்கம்ங்கிற அந்த அறியாமையை நம்ம பிடிச்சிட்டு தான் இருக்க போகிறோம். பிடிக்கிற நாம் விட்டுட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை உணர முடியும். நீங்கள் ஒரு இடத்துக்கு தனியாக போய் ஒரு அமைதியை தேடியோ ஆனந்தத்தை தேடியோ போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிடிப்பை தகர்த்த வேண்டியது நீங்கள் தான், அந்த பிடிப்பை விட வேண்டியது நீங்கள் தான். அது நீங்கள் இந்த இடத்துலையும் விடுறீங்க அப்படின்னா இப்போவே உங்களுக்கு அது கிடைக்கும்.
நீங்கள் அதுக்காக வேறு பிரயத்தனம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அங்கே போனால் தான் கிடைக்கும், இங்கே வந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. அப்போது அந்த பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த இந்த ஜீவன் வெளியில் வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னா, இதனால நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை அப்படிங்கிறத அதை நினச்சிட்டு இருக்குது. நஷ்டம்னு தெரிஞ்சு போச்சுன்னா அது அந்த வேலையை செய்யாது. இப்போ நமக்கே அந்த ஒரு நஷ்டம் உண்டாகுதுன்னு தெரிஞ்சுன்னா நாமளே அதில் தலையை விட மாட்டோம், நாமளே அதில் வந்து கலந்துக்க மாட்டோம். நாம் அதை விட்டு தவிர்த்து இருக்கிறதுக்கான வழியை தான் நம்ம பார்ப்போம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், லாஸ் ஆகுது, தெரிஞ்சே யாராவது லாஸ் பண்ணுவாங்களா? அது தெரியாமல் நடக்கிற ஒரு பிழை தான் அது. இப்படி நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போடு அதை செய்வாங்க, அங்கே ஒரு பிழை ஏற்பட்டுரும். இல்லை, இது செஞ்சால் கண்டிப்பாக நஷ்டம்தான் ஆகும், ஏன்னா நான் 1000 ரூபாய்க்கு வாங்கின பொருளை நான் 100 ரூபாய்க்கு விற்கிறேன், இது கண்டிப்பாக நஷ்டம்தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த நஷ்டத்தை உண்டு பண்ண மாட்டாங்க. தெரியாமல் அந்த பிழைகள் நடக்கிறது தான். சரியாக யூகித்து அறியாமல் அந்த ஒரு நஷ்டத்தை எல்லாருமே ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த ஜீவனம். தனக்கு நஷ்டம் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் அது வெளி விவகாரங்களை பற்றி பிடிச்சிக்கிட்டு அதில் பந்தப்பட்டு தன்னுடைய அந்த சக்தியை தீர்த்துக்கிட்டு இருக்குது. அப்போது அந்த நசிக்கிற அந்த தண்ணீரை அந்த கலந்துருக்கக்கூடிய அந்த உப்புலேருந்து தனியாக பிரிக்கணும். அதுக்கு அந்த அக்னிங்கிறது ஒன்று வேணும். அப்போ அந்த அக்னியை வச்சு அதை சுண்ட வச்சோம் அப்படின்னா அந்த மாயையாக இருக்கக்கூடிய அந்த தண்ணி, அந்த ஜலம் நசிஞ்சு போயிடும். மாயை இல்லாமல் நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த உப்பு, அந்த அக்னினால் எதுவுமே நடக்காது இல்லையா, நாசமில்லாத ஒரு உப்பு, அந்த உப்பை நீங்கள் கவனிக்க முடியும். அந்த மாதிரி நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த தான் அநித்தியமாக இருக்கக்கூடிய மாயையில், அதாவது இந்த உலகத்தில் கலந்துருக்குது. எதனால் கலந்துருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், இது கலந்ததுனால எனக்கு என்ன நஷ்டம் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதுக்கு. அதனால் இதில் இந்த உலகத்தில் கலந்ததுனால நமக்கு நாசம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் அது இந்த உலகத்தையும் தன்னையும் வேறாக பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா இது நாசம் உள்ளது நாசம் இல்லாதது உள்ளே இருக்குங்கிறது அதுக்கு தெரியறதில்ல. நாம் உள்ளே இருந்தால் தான் நாசம் இல்லாமல் இருப்போம், வெளியில் வந்துட்டால் நாசம் ஆயிடுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் தான் அந்த சக்தி சலித்து வெளியில் போயிட்டுருக்குது. அதை தெரிவிக்க வேண்டிய வேலைங்கிறது நம்மளுடையது அப்படின்னு சாமி சொல்கிறார். அதை தெரியப்படுத்துறதுக்கு அந்த விவேகம்ங்கிற அக்னியை நாம் உபயோகிக்கணும். அப்போ தான் அந்த ஜீவன் உணர்ந்து அந்த வெளியில் இருக்கக்கூடிய பந்தங்களை தானே விட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறார். அப்போது அந்த உலகத்தை நசிக்க செய்வதற்கு முடியாமல் போகிறதுக்கு காரணம் இது நாசம் இல்லைங்கிற எண்ணத்தோடையே போய் அதில் பந்தப்பட்டு நிற்கிறதுனால தான். அதுக்கு நாசம் உள்ள ஒரு விஷயந்தாங்கிறத புரிய வச்சுட்டோன்னா இந்த உலகத்தை ஈஸியாக நீங்கள் நசிப்பிச்சிடலாம். அப்போது அந்த நாசம் இல்லாத தானாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை நீங்கள் நாசமுள்ள இந்த மாயையிலிருந்து நீங்கள் விடுவிச்சிடலாம் அப்படிங்கிறார். அதுக்கு விவேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷ அக்னிங்கிறது நமக்கு வேணும். அந்த அக்னியை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா பிரம்மத்தையும் மாயையும் தனியாக பிரித்து இந்த உலகத்தோட பந்தப்பட விடாமல் நீங்கள் தடுத்து நீங்கள் தானாக தன்மயமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த விசேஷ அக்னியை நான் எப்படி பயன்படுத்துறது, நான் எப்படி அதை விசேஷ அக்னியை அந்த விவேகத்தை நான் எப்படி செயல்முறைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி சீடன் கேட்குறாரு. அப்போது சாமி கேட்குறாரு, நீ நித்தியனா நீ அனித்தியனான்கிறார். அப்போது நான்கிற நிலைமைங்கிறது அங்கே அனித்தியம் தான். ஏன்னா அவர் நீ அப்படின்னு தான் குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போது தான் அப்படின்னு சொல்லும் போது அது அது நித்தியம். நீ நான் அப்படிங்கிறதெல்லாம் அகங்காரத்துக்கான ஒரு சொல், அதை பயன்படுத்துகிறோம் அகங்காரத்தை குறிப்பிட்றதுக்காக. அப்போது நீர் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது நீ அப்படின்னு சொல்லும்போது அது அனித்தியமாக தான் இருக்குது. அப்போது உனக்கு நாசம் இருக்கா இல்லையா, நான்கிற அகங்காரத்துக்கு நாசம் இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா தூங்கும் போதே அது வெளியில் அது இருக்கிறத உள்ளே வரமாட்டேங்குது. நான் முழிச்சு வெளியில் வந்தால் மட்டும்தான் அகங்காரத்துக்கு வேலை. நான் தூக்கத்துக்குள்ளே போயிட்டேன், இல்லை நிஷ்டைக்குள்ளே போயிட்டேன், இல்லை நான் செத்து போயிட்டேன் அப்படின்னாலே அந்த அகங்காரங்கிறது அங்கே இருக்கிறது கிடையாது. அப்போது அந்த உள்ளுக்குள்ளார அப்படிங்கிற நிலைமை வரும்போது அந்த அகங்காரங்கிறது அங்கே இல்லாமல் தான் போகுது. அப்போ நான்கிற நிலைமை நமக்கு இருக்குது அப்படின்னா தான் இந்த உலகத்தை நாம் பார்க்க முடியும், அந்த உலகத்தை நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிஞ்சிக்க முடியும். அப்போது இந்த உலகங்கிறது எங்கிருந்து உண்டாயிருக்குது அப்படின்னா அந்த எண்ணம் அந்த நான்கிற நிலைமையிலிருந்து தான் உண்டாயிருக்கு. ஏன்னா பிறந்த குழந்தைக்கு உலகம் இருக்குது, ஆனால் அந்த உலகம் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது ஒவ்வொருத்தரையும் கவனிக்குது, அவங்க அம்மாவை பார்க்குது, அப்பாவை பார்க்குது, சொந்த பந்தங்களை பார்க்குது, வெளியில் இருக்கக்கூடிய கலர்ஸை பார்க்குது, வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களை பார்க்குது, எதுவுமே கிடையாது. ஏன்னா பந்தப்படுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அதில் அகங்காரம்னு ஒன்று உண்டாகும் போது தான் இது அதுங்கிற விசாரமே ஏற்படுது. இது நமக்கு எது வேணும் எது வேண்டாங்கிற அந்த வெறுப்பு அங்கே ஏற்படுது. எது நமக்கு லாபம் எதுக்கு நமக்கு நஷ்டங்கிற அந்த விஷயத்தை நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு தேவைங்கிறதே அங்கே உண்டாகுது. அப்போ அந்த அகங்காரங்கிறது தான் இங்கே நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சங்கதிகளை சொல்லி கொடுக்கக்கூடிய
ஒரு தன்மையில் அது இருக்குது. அப்போது நாம் பார்க்கக்கூடிய எல்லா நிலைமைகளும் நமக்கு உள்ளார்ந்து வெளியில் வந்திருக்குது. அதை தெரிவிக்கிற வேலையை இந்த அகங்காரம் செய்யுது. அது தெரிவிக்கலைன்னா நீங்கள் அதெல்லாம் கவனித்தாலும் உங்களுக்கு யூஸ் கிடையாது. இது கம்ப்யூட்டர் தான், இது மொபைல் தான், இது டிவி தான் அப்படின்னு அது தெரிவித்தாதான் நாம் அதோட பந்தப்படவே முடியும். இல்லைன்னா அது நமக்கு ஞாபகத்துலேருந்து பதிவை நீக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது பேர் மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, இது எப்படி நம்ம உபயோகப்படுத்துறதுங்கிறத பதிவை எடுத்துடுச்சுன்னா நீங்கள் அதோட எப்படி பந்தப்பட முடியும்? பார்த்துட்டு இது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துடுவீங்க. மறந்துட்டீங்கன்னா ஞாபக மறதியெல்லாம் அப்படி பதிவுகள் அழிஞ்சு போகிறதுனால தான் வருது. அப்போ ஞாபக மறதியில் இருக்கிறவங்கள நீங்கள் கவனித்து பாருங்கள். அவன் பிறந்ததுலேருந்து ரொம்ப வருஷமாக இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள், இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். திடீர்னு அவனுக்கு தலையில் அடிபட்டு ஞாபகம்லாம் மறந்து போயிடுச்சு. அப்போது இந்த சொந்த பந்தத்தினால அவனுக்கு ஏதாவது ஒரு பந்தம் ஏற்படுமானா தெரியாது. அவனுக்கு அது என்னன்னே தெரியாது. அப்போ அந்த பந்தம்ங்கிறத ஏற்படுறதில்ல. அவன் முன்னாடி இருந்த அந்யோன்யம்ங்கிறது அங்கே இல்லாமல் போயிடுது. ஆமாம், நீங்கள் யாருன்னு சொல்லி பெத்த மகனையே அவன் கேட்க வேண்டிய சூழல்ங்கிறது உண்டாகும். ஏன்னா அங்கே பதிவு இல்லை, மறைஞ்சு போச்சு, அது அழிஞ்சு போயிடுச்சு. அப்போது அந்த பதிவு தான் இங்கே பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. பதிவுகள் நீங்கிடுச்சுன்னா அந்த அகங்காரம்ங்கிறது அந்த பதிவை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்கள் உங்களுடைய மகனாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே உங்களால் பந்தப்படங்கிறது முடியாது. அப்போது உலகத்தில் நார்மலாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இது என்னுடைய தாயார், என்னுடைய தகப்பனார், இது என்னுடைய ஊர், இது என்னுடைய ஜாதி, இது என்னுடைய இனம், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய தனம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்னுடையதுன்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். இதில் ஸ்தானம், மானம், சுத்தம், அசுத்தம் சொல்லி எவ்வளவோ விஷயங்களை பற்றி நாம் இது என்னுடையது தான் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அப்போது இது எல்லாமே மாயைக்குள்ள ஒரு நிலைமை தான். அது மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த நான்கிற அகங்காரத்துக்குள்ளார ஒரு நிலைமை தான். அப்போது அந்த அகங்காரத்துக்கான நிலைமைகள் எல்லாமே நித்தியமானது அல்ல. அகங்காரம் அழியும் போது அதுவும் இல்லாமல் போயிடுது. இப்போ நான் என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய தகப்பனார், என்னுடைய வீடுன்னு நான் முழிச்ச உடனே சொல்கிறேன். ஆனால் தூக்கத்தில் அந்த நான்கிற நிலைமை இல்லைங்கிறப்போ என்னால் இது என்னுடைய வீடு அப்படி நான் வீட்டில் தான் படுத்துட்ருக்கிறேன், என் பெட்டில் தான் நான் படுத்துட்ருக்கிறேன், என் பெட்ஷீட்டை தான் நான் போத்திட்டு படுத்துட்ருக்கிறேன், என் குழந்தை கூட தான் நான் படுத்துட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஏதாவது நினைப்பு இருக்கான்னு கவனித்து பாருங்கள். எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த நினப்பு எல்லாமே அகங்காரத்துக்கு உண்டானது. அகங்காரம் அந்த பதிவிலிருந்து எடுத்து நமக்கு காமிக்கக்கூடியது. நான் முழிச்சிட்டு இருக்கும் போதே அந்த பதிவு அது கொடுக்கல, ஒரு ஞாபக மறதி ஆகி போச்சுன்னா அப்போவே இதெல்லாம் என்னுடைய இது கிடையாது. ஏன்னா என்னுடைய கவனம் அப்படி தான் இருக்கும். இது என்னமோ என்னுடைய மகன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஞாபகமே இல்லை, வேறு யாரோ மாதிரி எனக்கு நினைவில் இருக்குது, இவங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு ஏற்படுமே தவிர என்னுடைய மகன் தான் அப்படிங்கிற அந்த பந்தம் அங்கே ஏற்படுறது கிடையாது. அப்போது அந்த இவ்வளோ பெரிதாக இருக்கக்கூடிய அந்த உலகத்தோட அந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான்கிற நிலைமை உண்டாகும் போது தான் அந்த ஒரு பந்தம், அந்த பதிவுனால ஒரு பந்தம்ங்கிறதே ஏற்படுது. அந்த அகங்காரம் எங்கிருந்து உண்டாகுதுன்னா மனசுலேருந்து உண்டாகுது. மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவனுடைய சக்தி சலித்து வெளியில் வரலன்னா அகங்காரத்துக்கு வேலை கிடையாது. அகங்காரம் வந்துருச்சுன்னா தான் அந்த மனசுக்கு திரும்பவும் அது அந்த பதிவுகள் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமைங்கிறதே அங்கே உண்டாகும். அதனால் இந்த அகங்காரம்னா என்னங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு சாப்டராக தான் சாமி இந்த 12ஆம் அத்தியாயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். நீங்கள் அகங்காரத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், எது மாயை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் அந்த அகங்காரத்தை உங்ககிட்ட இருந்து நீக்க முடியும். அப்போ முதல்ல அகங்காரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அதுக்கு சாமி ஒரு 3 உதாரணத்தை இந்த அத்தியாயங்களை குறிப்பிட்டு சொல்கிறார். என்னென்னா, ஒரு வாசகத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். அது என்னென்னா, நான் மலையேறி இறங்கி வரும்போது கால் தடுக்கி கீழே விழ போயிட்டேன், என்னுடைய காலில் அடிபட்டு என்னுடைய உயிரே போகிற அளவுக்கு ஒரு பெரிய வலியை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். ஒரு நடந்த விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறோம். அப்போது நான் அப்படிங்கிற ஒரு நடந்து போகும்போது என்ன சொல்கிறோம், நான் மலையேறி கீழே இறங்கி வரும்போது அப்படிங்கிறோம். அப்போ நடந்தது யாருன்னா நான். அப்போ நான்கிற நிலைமை மேலே ஏறி இறங்கி வரும்போது காலில் அடிபட்டுருச்சு. ஆனால் அங்கே வலியை உணர்ந்தது யாருன்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். வலியில் என் உயிரே போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அங்கே போனது எது அப்படின்னா உயிர் தான். அங்கே பாதிக்கப்பட்டது உயிர்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். அங்கே ஏறினது அகங்காரம், நான்கிற அகங்காரம். ஆனால் இறங்கி கல்லில் பட்டு காலில் அடிபட்டதுமே உசுரே போயிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ உசுருக்கு அங்கே வேலையே இல்லை. ஏன்னா ஏறி போனது நம்மளுடைய நான்கிற அகங்காரம் அல்லவா, அதுதானே போயிருக்கணும். ஆனால் இங்கே குறிப்பிட்டு நம்ம உயிரை பற்றி பேசுகிறோம். இது இன்னொரு உதாரணத்தை சொல்கிறாரு. ஒரு ராத்திரி வேளையில் ஒரு காட்டுக்குள்ளார நீங்கள் நடந்து போயிட்டுருக்கிறீங்க.
பின்னாடி இருந்து ஒரு திடீர்னு ஒரு வெடி சத்தம் கேட்குது. உடனே மனம் பயந்து ஒரு பிரமிப்பு உண்டாகுது. ஒரு ஒரு பயம் உண்டாகுது அந்த மனசுக்கு. அப்போ நீங்கள் அந்த சம்பவத்தை இன்னொருத்தர்கிட்ட எடுத்து சொல்கிறீங்க. நான் நடுக்காட்டில் நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, திடீர்னு ஒரு வெடி சத்தம் கேட்டதுமே என் மனசு பயந்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நடந்து போனது யாருன்னா, நான் நடுராத்திரியில் நடந்து போனேன்னு நான் பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் அங்கே பயத்தை பற்றி பேசும்போது அதை உணர்ந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா மனசுன்னு சொல்கிறோம். அப்பவும் அந்த அகங்காரங்கிறது அங்கே வெளிப்படுறது கிடையாது. அங்கே மனம் தான் வெளிப்படுது பயப்படும் போது அந்த உணர்வுகளால். அப்போ மனம் தான் பயந்துச்சுன்னு சொல்கிறோமே தவிர, என்னுடைய அகங்காரம் காட்டு வழியாக நடந்து போகும்போது வெடி சத்தம் கேட்டு என்னுடைய அகங்காரம் பயந்து போயிடுச்சுன்னு நம்ம சொல்கிறது கிடையாது. அப்போ இந்த இடத்துலையும் அந்த அகங்காரங்கிறது வெளிப்படவே இல்லை அப்படிங்கிறார். 3வது ஒரு உதாரணம் சொல்கிறார். நீங்கள் ஒரு 4 சந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கில் நீங்கள் நின்று உங்கள் நண்பர்களோட 4-5 பேரோடு நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட ஒரு கடன் வாங்கியிருந்தீங்க, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை அதை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. நீங்கள் நிறைய தடவை தவணை சொல்லியும் அது உங்களால் நிறைவேற்ற முடியல. அவருக்கு கோபம் வந்துருச்சு. அவர் நேராக உங்களை சந்திக்கிறதுக்கு வீட்டுக்கு வர்ற பாதையிலே நீங்கள் நின்றுட்டுருக்கிறத கவனிக்கிறாரு. நேராக அத்தனை பேத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, காசு வாங்கினியா, உனக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு தோணுதா, இதுதான் நீ சொல்கிற ஒரு விஷயமா, எத்தனை தவணை நீ சொல்லுவ, இன்னும் எவ்வளோ நீ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்ட ஆரம்பிக்கிறார் அத்தனை பேர் முன்னாடி. அப்போ அவரை நீங்கள் அது இதுன்னு பேசி சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டில் வந்து மனைவி கேட்குறாங்க, என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அப்போ மனைவி கிட்டே நீங்கள் சொல்கிறீங்க நடந்த விஷயத்த. நான் அந்த முக்கில் நின்றுட்டு இருக்கும்போது அத்தனை பேர் முன்னாடி என்ன ஒரு கேள்வி கேட்குறான், அங்கே நானே இல்லாமல் போயிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ அங்கே ஜீவன் இருக்குது, மனசு இருக்குது, இந்த உடம்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், என்னை பற்றி நான் பேசுகிறேன், என்னுடைய ஸ்தானமானங்கள், எனக்கு மானம் போயிடுச்சு, எனக்கு மரியாதை போயிடுச்சுங்கிற ஒரு நிலைமையை பற்றி அங்கே நம்ம குறிப்பிட்டு நம்ம ஒரு வாசகத்தை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அப்போ அங்கே தான் வந்து அந்த நான்கிற ஒரு விஷயமே வந்து வெளிப்படுது. அப்போது மலையேறி இறங்கி வரும்போது காலில் அடிபட்டுச்சு, அங்கே உசுறு தான் போச்சு. அங்கே நான்கிற ஸ்தானாபானத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. நடுக்காட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது வெடி சத்தத்தில் பயம் உண்டாச்சு, அதுவும் மனசை தான் பாதிச்சிச்சு தவிர அந்த நான்கிற நிலைமைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை. அப்போது அந்த வலி, இந்த உணர்வு, இதெல்லாமே வந்து நானை பாதிக்கிறது கிடையாது. ஆனால் இந்த ஸ்தானமானங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நான் உயர்ந்தவன், நான் பெரியவன், எல்லாரும் என்னை மதிக்கணும், எல்லாரும் நான் ஒரு அறிவாளிங்கிறத தெரிஞ்சுக்கணும், என்னால் எல்லாமே எல்லாரும் எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும், நான் ஒரு சமர்த்தன் அப்படின்னு சொல்லி, நான் ஒரு ஸ்தானி மானின்னு சொல்லி எதோ நம்ம நினச்சிருப்போம். நம்மளை பற்றின ஒரு அபிப்பிராயத்தை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு எல்லாரும் என்னை மதிக்கணும், எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு. அந்த ஸ்தானமானங்கள் தான் அங்கே அகங்காரமாக இருக்குது. அப்போது இந்த அபிமானத்துக்கு தான் சாமி அகங்காரம்னு சொல்லி குறிப்பிடுறார். அந்த அகங்காரம் தான் செத்து போகக்கூடியதாக இருக்குது, அது நசிக்கிறதா இருக்குது. அப்படி அந்த அகங்காரத்தினுடைய உற்பத்தி எங்கிருந்து அப்படின்னா மனசில் இருந்து தான். அந்த மனம் வெளியில் வந்து வெளி விஷயங்களில் பந்தப்படலைன்னா அந்த நான்கிற அகங்காரம் அது தன்னுடைய ஸ்தானமானத்தை பார்க்கறதுக்கு அது இருக்காது. அப்போது அந்த மனம்ங்கிறது எங்கிருந்து உண்டாயிருக்கு, ஜீவன்லேருந்து உண்டாயிருக்கு. அப்போது அந்த ஜீவனுடைய சக்தி தான் அங்கே மனமாக இருக்குது. அதனால தான் அந்த ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிடுறார். அந்த ஜீவன்கிறது சிவனாக இருக்குது. அந்த சிவன்கிறது தான் நாம் அடிக்கடி சாமி தன்மயமாக இருக்கணும், தன்னை அறியணும்னு சொல்கிறார் இல்லையா, அந்த தான் அப்படிங்கிற நிலைமையில் அந்த சிவன் தான் இருக்குது. அப்போ அந்த தானாக இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய சக்தி தான் இங்கே மனசாக இருக்குது. அதனால தான் அந்த சக்திக்கு வந்து சிவசக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா சக்தியோடு சேர்ந்து சிவனாக இருக்கக்கூடிய ஜீவனும் சேர்ந்து தான் வெளியில் வருது. வெறும் சக்தி வெளியில் வருது அப்படின்னா சக்தியினுடைய சலிப்பில் மனம் மட்டும் வெளியில் வர்றது கிடையாது, ஜீவனும் வெளியில் வருது. அதனால தான் ஜீவன் நசிஞ்சு போகிறதுக்கு காரணமாகுது. அதனால தான் சாமி மனசை பற்றி குறிப்பிடும்போது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்போ ஜீவனும் சக்தியாக சலித்து வாயு ரூபமாக வெளியில் போகுது. அப்படிங்கிறப்போ அது ஜீவனுடைய நாசமும் அதில் இருக்கவே செய்யுது. இந்த மாயையில் கலந்துருக்கிறது ஜீவனும் சேர்ந்து தான் கலந்துருக்குது. இந்த மாயையில் நசிஞ்சு போகும்போது ஜீவனும் சேர்ந்து தான் நசிஞ்சு போகுது. அப்போது அந்த ஜீவனுடைய சக்தியினுடைய சலனத்தில் தான் அந்த ஜீவனுடைய நாசங்கிறது அங்கே இருக்குது. அந்த சக்தியை தான் நாம் நமக்குள்ளார அடக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் முன்னாடி சொன்ன அந்த விசாரணை செய்யணும். என்ன விசாரணை அப்படின்னா, நாம் ஒரு வேலையை செய்ய போகிறோம், அந்த வேலை வந்து நித்தியமானதா அநித்தியமானதா, அந்த வேலையை செஞ்சால் என்னுடைய ஜீவன் நஷ்டமாகுதா நஷ்டமாகாமல் இருக்குதா, இந்த விசாரணையை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறாரு. அதனால தான் அவர் அந்த கேள்வியை கேட்குறாரு. நீர் நித்தியனா அனித்தியனா? நான் அனித்தியம்தான். அந்த அகங்காரங்கிறது அனித்தியமா நித்தியமா? அனித்தியம்தான்.
அப்போ நீ பார்க்கக்கூடிய இந்த பொருளெல்லாம் எங்கேருந்து வந்திருக்குது? அகங்காரத்தினுடைய பதிவிலிருந்து வந்திருக்கு. அப்போ இந்த அகங்காரத்துக்கான பதிவில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நான் தலையிடுறேன், பந்தப்படுறேன் அப்படின்னா, நான் நித்தியனாக இருப்பேனா, அனித்தியனாக இருப்பேனா? அனித்தியனாக தான் இருப்பேன். நான் அனித்தியனாக இருக்கும்போது என்னுடைய ஜீவன் நாசம் உள்ளதாக இருக்குமா, நாசம் இல்லாததாக இருக்குமா? நாசம் உள்ளதாக தான் இருக்கும். அப்போ நாசம் உள்ளதாக இருக்கிற ஒரு வஸ்துவை நான் பிடிச்சிட்டு இருக்கும்போது, அந்த ஜீவனை நாசம் பண்ணுறதுக்கு நான் அனுமதிக்கும் போது, நான் வந்து அதோடு சேர்ந்து நசிஞ்சு போயிட்டு தான் இருக்கிறேன். அது எனக்கு நஷ்டமா, லாபமா? நஷ்டம் தான் நமக்கு. அப்போ இந்த வேலையை நம்ம செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு விசாரணை செஞ்சுக்கிட்டே இருக்க சொல்கிறாரு. இந்த விசாரணை செஞ்சு நீங்கள் அதை புரிய வைங்க அந்த ஜீவனுக்கு. நீ நீ நஷ்டத்தில் தான் இருக்கங்கிறத அதுக்கு கவனத்தில் கொண்டு வாங்க அப்படிங்கிறத சாமி வந்து இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்படி செஞ்சீங்கன்னா தான், அந்த விசாரணை செஞ்சாதான் தன்னுடைய சக்தி இந்த நிலைமையில தான் இருக்குது, தன்னுடைய சக்தி இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த ஜீவன் சரியாக புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சக்தி வெளியில் பிரதிபலிக்காமல் அது உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்கிறதுக்கான ஒரு வேலையை அது செய்யும். ஏன்னா தன்னுடைய சக்தியினுடைய அவசியம் என்ன, அதனுடைய நிலைமை என்னன்னே தெரியாமல் தான் அது வெளி விஷயங்களில் பந்தப்பட்டு இருக்குது. இதை ஏன்னா வெளியில் இருக்கிறதெல்லாம் பிரதிபலிப்புன்னு சொல்லியாச்சு, ஆனால் அதுக்கு அது உணர்றது கிடையாது. ஏன்னா அது உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறோம். அதனால தான் நம்மளுடைய ஜீவனுடைய தன்மை எவ்வளோ உண்மையாக இருக்குதோ, அந்த ஜீவனுடைய இருப்பை எவ்வளோ உண்மைன்னு நம்ம நம்புகிறோமோ, இப்போ நான் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அது அவ்வளோ ஊர்ஜிதமானது. நம்பிக்கைன்னு வந்தால் கூட ஒரு ஆதாரம் வேணும் அதை நம்புறதுக்கு. ஏன்னா ஒரு சந்தேகத்தினுடைய நிவர்த்தி தான் நம்பிக்கையாக முடியும். எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் உயிரோட தான் இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி நான் கேட்டால், ஒருத்தர் வந்து இங்கே பாருப்பா, நாடியில் துடிக்குது, உனக்கு சுவாசம் வெளியில் வந்துட்டு இருக்குது, உன்னுடைய கவனம் இருக்குது, உனக்கு நீ உயிரோட தான் இருக்கிற அப்படின்னு சான்று கொடுக்கும்போது, அதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது, ஆமாம் இதான் நான் பார்க்குறேன், கேட்குறேன், நடக்கிறேன், அப்போ நான் உயிரோட தான் இருக்கிறேன். அப்போ இந்த சான்றுகளை வச்சு நம்புறதுக்கு பேர் தான் நம்பிக்கை. ஆனால் நாம் அப்படி நினச்சிக்கிட்டா நம்ம சொல்கிறோம், இதான் நான் பார்க்குறேன்ல, அப்போ நான் உயிரோட தானே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்செல்லாம் சொல்கிறதில்ல. அது நம்பிக்கையை தாண்டின ஒரு விஷயமா இருக்குது. நான் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது நம்பிக்கைகள்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் சான்றே தேவையில்லை அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயமா அந்த ஜீவனுடைய இருப்புத்தன்மை நமக்குள்ளார நம்ம உணர்ந்துட்டு தான் இருக்கிறோம். யாருமே அதுக்கு ப்ரூஃபோ யாரும் சொல்லி கொடுத்தோ நாம் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நமக்கே தெரியும் நான் உயிரோட தான் இருக்கிறேங்கிற அந்த இருப்புத்தன்மை. அதுக்கு ஒரு ஆதாரத்தை நான் வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ ஊர்ஜிதமான ஒரு விஷயம் அந்த ஜீவனுடைய இருப்புத்தன்மைங்கிறது. இந்த எந்த அளவுக்கு உண்மைன்னு நான் நம்புகிறேனோ அதே அளவுக்கு இந்த உலகத்தையும் நான் உண்மைன்னு நம்ப வேண்டியதாக இருக்குது. அந்த சூழ்நிலை தான் இங்கே மாயைன்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. நீ அந்த அளவுக்கு உன்னுடைய சொப்பனத்தை நீ அவ்வளோ தெள்ள தெளிவாக நீ நம்புற, அவ்வளோ ஒரு உதாரணம் கூட இல்லாமல், ஒரு ப்ரூஃப் இல்லாமல், ஒரு சான்று இல்லாமல் நீ அதை அப்படியே ஏற்றுக்கிற, அது உண்மைதான் அப்படிங்கிறத அவ்வளோ அப்பட்டமாக நீ வந்து அதை நம்பிட்டு இருக்கிற. அந்த நம்பிக்கைக்கு காரணம் உன்னுடைய ஜீவசக்தி தன்னுடைய நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்காமல் அது வெளியில் வர்றதுனால தான். ஏன்னா இது தன்னுடைய பிரதிபலிப்புன்னு அதுக்கு தெரியறதில்ல. அந்த பிரதிபலிப்பு தான் தெரிஞ்சிச்சுன்னா அது ஏன் போய் கண்ணாடியை பார்த்துட்டு இருக்க போது, தன்னவே கவனிக்க முடியாதனால தன்னுடைய கவனத்தை தான் பக்கம் திருப்பாமல் கண்ணாடியை மட்டுமே பார்த்துக்கிட்டு கண்ணாடி கூடயே அது வந்து வெளி விஷயங்கள்லேயே கவனிச்சுட்டு இருக்குது. நாம் நம்மளை கவனிக்கிறதுக்கு முடியாமல் தான் கண்ணாடியை பார்த்துட்ருக்குறோம். கண்ணாடியில் பார்த்து பொட்டு வைப்போம், தலை சீவுவோம், அலங்காரம் பண்ணுவோம், இதெல்லாம் செய்வோம். ஏன்னா நம்மளை கவனிக்க முடியாது, நம்ம முகத்தை நாமளே பார்க்க முடியாது. அந்த மாதிரி அது முடியாதனால தான் இதை பார்த்துட்ருக்குறோம். இது முடியும் அப்படின்னா, நம்மளிருந்து நம்ம வெளியில் வந்து நம்மளை கவனிக்க முடியும் அப்படின்னா நமக்கு கண்ணாடி அவசியமே இல்லை. அப்போது நம்மளை நாமளே கவனிக்க முடியாததுனால தான் கண்ணாடியை பார்த்து நம்மளை கவனிக்கிறோம். அந்த மாதிரி தான் இந்த ஜீவன்கிறது தன்னை அறிய முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் அது வெளியில் இருக்கிற விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்குது. வெளியில் இருக்கிறது மூலமாக தன்னை அறியறதுக்கு அது முயற்சி பண்ணுது. நான் யாருங்கிற கேள்விக்கான பதிலை அது வெளியில் இருக்கக்கூடிய கண்ணாடியிலே தேடிட்டு இருக்குது. கண்ணாடியில் பிரதிபலிக்கப்பட்டது எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சாமி சொன்னார்னா, நேர் விரோதமாக இருக்குது. ஏன்னா சத்தியங்கிறதுக்கு நேர் விரோதமான அசத்தியமாக தான் வெளியில் இருக்குது. அப்போது வெளியில் இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் நம்மளுடைய பிரதிபலிப்பாக இருந்தாலும் கூட அது விரோதமான விஷயமா இருக்குது. அதனால தான் இங்கே நம்ம சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ள முடியாமல் போகிறோம். கண்ணாடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உண்மை அல்ல, அது சத்தியம் அல்ல அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிய மாட்டேங்குது. அந்த உணர்வு நிலைக்கு வரணும் அப்படின்னா இந்த ஜீவன் தன்னுடைய சக்தியை வெளியில் விடாமல் உள்ளுக்குள்ளாரே அடக்கி தன்னை மட்டுமே கவனிக்கக்கூடிய நிலைமையில் வரணும். அப்போ தான் பிரம்மங்கிற ஒரு விஷயத்தை அதனால் உணர முடியும். அதுக்கு இந்த மாயைங்கிற ஒரு விஷயத்தை அது கவனிக்காமல் இருக்கணும். அப்படி அதை கவனிக்கக்கூடாதுன்னா நீங்கள் அந்த விசேஷ அக்னியை அதுக்கு கொடுத்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். விசாரணையை, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ இங்கே இருந்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்க போகுது, இங்கே இருந்தீங்கன்னா உன்னுடைய ஜீவன் நஷ்டமாகுது, அது உனக்கு புரியுதா இல்லையா, இதை நஷ்டப்படுத்தி இங்கே நீ எதை சம்பாதிக்க போகிற, நீ என்ன பண்ண போகிறங்கிற அந்த விசாரணையை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்க சொல்கிறார்.
அந்த விசாரணை தான் ஞான மார்க்கம்னு சொல்லக்கூடியது. நமக்கு யோக மார்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டது. மோட்சத்தை அடையிறதுக்கு 2 வகையான மார்க்கங்கள் இருக்குது, ஞானிகள் உண்டாக்கப்பட்டது. ஒன்று யோக மார்க்கம், அது உட்காந்து தவம் பண்ணி நம்முடைய சுவாசத்தை உள்ளில் அடக்கி அது மூலமாக மனதினுடைய வெளிப்போகிற அந்த போக்குவரத்தை தடுக்கிறது. இன்னொன்று டைரெக்டாக மனசவே வெளியில் போக விடாமல் அலைப்பாய விடாமல் தடுக்கிறது. அப்போது ஒரு யோகம் செஞ்சு, அதாவது ஒரு தவம் செஞ்சு அது மூலமாக சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணி அது மூலமாக மனசை கண்ட்ரோல் பண்ணுறது யோக மார்க்கம். இங்கே சுவாசத்தை பற்றி கவலையே கிடையாது. நேராக மனசை கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே இங்கே சுவாசமும் அடங்கிடும். ஏன்னா மனசும் சுவாசமும் வேறு வேறு கிடையாது. அந்த மனம்ங்கிற பொருள் எண்ணம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு ரூபமாக வெளியில் வரும்போது அதுக்கு மனசுன்னு பேர் வைக்கிறோம். அதே பொருள் வாயு ரூபமாக இந்த உடம்போட சம்மந்தப்பட்டு வெளியில் வரும்போது அதுக்கு வாயுன்னு பேர் வைக்கிறோம். அது ரெண்டும் ஒரே பொருள் தான், ஆனால் அதனுடைய தன்மைகளில் மாற்றம் இருக்குது. அந்த மாற்றத்துக்கு காரணம் அது எங்கே சேர்ந்து இருக்குதோ அதை பொறுத்து. எண்ணங்களோட சேர்ந்து இருக்கும்போது அது உணர்வாக இருக்குது, அதுக்கு மனசுன்னு பேர். நம்ம உடம்போட சேர்ந்து இருக்கும்போது அது வாயுவாக மாறிடுது, அதனால அதுக்கு வாயுன்னு பேர். ஆனால் ரெண்டுமே மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வஸ்து தான். அதனால தான் நம்ம பிறந்த உடனே மனம் உண்டாகும் போதே சுவாசமும் சேர்ந்து உண்டாகுது. எப்போ சுவாசம் தூங்கும் போது அடங்குதோ அப்போ மனசும் அடங்கிடுது. இந்த மனசும் சுவாசமும் வேறு வேறு கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த சித்தர்கள் தான் யோக மார்க்கத்தை உண்டு பண்ணி அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சுவாசத்தை கையில் எடுக்கிறாங்க. ஞான மார்க்கத்தையும் உண்டு பண்ணி நேரடியாக அந்த மனசவே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால தான் அகஸ்தியர் ஒரு பாடலில் சொல்லுவார், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அப்போது அந்த மனம் செம்மையாகிறதுக்கு தான் இந்த வாசியை அடக்கிறது, உயர்த்துறது, நிறுத்துறது, அத்தனை விஷயத்தையும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அப்போது அந்த மனத்துக்கும் வாசிக்கும் அவ்வளோ ஒரு நெருங்கின தொடர்புங்கிறது இருக்குது. அப்போது அது மனம் சக்தியாக சலித்து வெளியில் போகிறத தடுக்கிறதுக்கான ஒரு யோக விஷயங்களை நாம் செஞ்சிட்ருக்குறோம். அதோடு சேர்ந்து இந்த ஞான மார்க்கத்துக்கான அந்த விசாரணையையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஞான மார்க்கத்தினுடைய கோட்பாடே அதுதான். நான் யாருங்கிற ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே போகணும். நீங்கள் கேள்வி கேட்டு இது எங்கேருந்து வந்துச்சு, அது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேள்வி கேட்டே இருந்தீங்கன்னா மனசு ஒரு இடத்துல போய் நிற்கும் போது அதுக்கு பதில் தெரியாது. அந்த இடத்துல அது சைலண்ட் ஆகும். எல்லா பந்தத்தையும் அப்படியே கட் பண்ணிகிட்டே வரும். நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, இது ஏன் பண்ணுற, அது ஏன் பண்ணுற, இது எதுக்காக பண்ணுற, இது பண்ணுனா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டே வரணும். இதைத்தான் ரமண மகரிஷி அந்த மார்க்கத்தை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அது இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயங்களில் இருந்த ஒரு மார்க்கத்தை அவர் மக்களுக்கு ஒரு எளிமையான முறையில் இருக்கட்டும்னு சொல்லி அவர் ஞான மார்க்கத்தை அறிமுகப்படுத்துகிறார். நான் யாருன்னு ஒரு கேள்வியை கேளுங்க அப்படின்னு. அப்போ அதுதான் வந்து ஞான மார்க்கம்ங்கிறது. சாமி அந்த யோக மார்க்கத்தோடு சேர்ந்து அந்த ஞான மார்க்கத்துக்கான அந்த வஸ்து விவேகத்தையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி நாம் அந்த விசேஷ அக்னியை வச்சு இந்த உலகத்தை தகிப்பித்து அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார். தகிப்பித்துனா எரித்து அதை ஒன்றும் இல்லாமல் நாசமாக்கியிருங்கிறார். அப்படி செஞ்சீங்கன்னா மட்டும், அதாவது எரித்து தன்னில் சேர்த்து அப்படின்னு சொல்லி அதுக்கான அர்த்தமாக சொல்கிறார். தகிப்பித்து அப்படின்னா அதை முழுசும் அந்த உலகத்தை எரித்து அதை தனக்குள்ளார சேர்த்துக்கோங்க, அதை வெளியில் விட்டுறாதீங்க அப்படிங்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அப்போ தான் நாம தானாக இருக்க முடியும். ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் மட்டும் இருக்க முடியும். அப்படி செய்யறதுக்கு பேர் தான் நித்திய வஸ்து விவேகம். நித்தியம் எது அனித்தியம் எதுங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு வஸ்து விவேகம்னு சொல்கிறார். இதுதான் வந்து இன்றைக்கி 12வது அத்தியாயத்தில் சாமி குறிப்பிட்டு சொன்ன விஷயம். இதைத்தான் நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம்.